குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இல்லைன்னா நம்ம ஊழியம் செய்யறதையோ மெயின் ஸ்தோத்திரம் இல்லைன்னா நம்ம சாட்சி சொல்றதுலையோ எல்லாம் சும்மா வேடிக்கையாக இருக்கும். பிசாசுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பிசாசுடைய டார்கெட் வந்து குடும்பம் தான். குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமா சபையில் இருப்போம். குடும்பத்தில் எப்படி குடும்பமாக நல்ல ஐக்கியமாக இருக்குமோ அப்படிதான் சபைக்கு குடும்பமாக வருவோம். இதெல்லாம் ரகசியம். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு நம்முடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது தேவன் உண்டானது. முதல் மனிதன் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த குடும்ப போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல குடும்பங்களை தலைக்க பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லா விசுவாசிக குடும்பங்களுக்காகவும் நேற்று ஜெபம் பண்ணோம். நேற்று நாங்கள் கொஞ்சம் கடையில் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க என்ன. ஹலோ. சரி. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம். நேற்று 1:01 ஆயிட்டு பாஸ்டிங் பிரேயர் முடிக்க. எல்லா குடும்பங்களுக்காகவும் எல்லா குடும்பத்துடைய பெயர்களை சொல்லியும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஏன்னா பிசாசு குடும்பங்களை தாக்குறோம். ஏன்னா குடும்பங்களை மகிழ்ச்சியா இருந்தா சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வந்துடும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அதான் பிசாசுடைய எண்ணம். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். நேற்று தலைக்க பண்ணுவார் என்று சொல்லி வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உறவுகள் வெட்டப்பட்ட நிலைமைகள், உறவுகள் பிரிந்து கிடக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு பிரிந்து கிடக்குது. அதுக்காக நாங்கள் நேற்று ஜெபம் பண்ணோம். அதே மாதிரி பட்டு போன நிலைமை, ஆசீர்வாதமே இல்லை, என்ன செய்தாலும் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். பைபிள்ல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட வீட்டுல இல்லை. பட்டு போன நிலைமை. சில பகுதி பட்டு போய் இருக்குது. அது எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நேற்று தலைக்க பண்ணுவார். உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் தொழில் விட பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நேற்று தியானித்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இல்லைன்னா கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். இல்லைன்னா கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுவார். ஆமென். இது யாருக்கு? நல்ல கவனிங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது? எப்போ சொல்லப்பட்டது? எதனால சொல்லப்பட்டது? 3 காரியத்தை நான் வேகமா பைபிளுடைய ஆதாரத்திலிருந்து சொல்ல விரும்புறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். யாருக்கு சொல்லப்பட்டது? எதற்காக சொல்லப்பட்டது? எப்போ சொல்லப்பட்டது? அதனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் வீட்டை கட்டினாரா? எப்படி கட்டினார்? இந்த 4 காரியத்தை நான் வேகமா சொல்றேன். நல்ல கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? தாவீதுக்கு சொல்லப்பட்டது. தாவீது எங்க இருந்து ஆண்டவர் அவரை எடுத்தாராம்? வாசிங்க. அதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. போதும். ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து. ஆமென். அப்போ ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவனை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டார். அவன் எங்க இருந்தானா? ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்த அவனை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடினால. ஆமென். அல்லேலூயா. ஆமா. நிறைய பேருக்கு சபைக்கு வந்து போறதுடைய நோக்கம் தெரியல. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டபடினால அங்க வச்சிருக்கிறார். ஆமென். ஆடுகளின் பின்னே நடந்த அவனை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தாராம். ஆமென். ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தாராம். ஆடுகளின் பின்னே. அப்ப ஆடுகளின் பின்னே தெரிந்தவன் தான் அவன் யாரு? தாவீது தான். அவன் யாரு? ஆடுகள் பின்னால போறான்னா அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். கரெக்ட். மேய்ப்பன். ஆடு மேய்க்கிறவன். ஆமா. நான் ஒரு பிளாக் படிச்சேன். அதுல எப்படி போடுதுன்னா, பழைய காலத்துல ஆடுகளை நடத்தின யூத மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆடுகளை நடத்தினாங்கன்னு பார்த்தேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆட்டு மந்தைங்கிறது ஊருக்கு வெளியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்குமா. அந்த வனாந்திரத்துல அவங்க ஆட்டு மந்தைக்கு மத்தியில தான் ராத்திரிலாம் தங்குவாங்களாம் மேய்ப்பர்கள். அப்ப தாவீது அப்படி தங்கி இருக்கலாம். எப்படி தங்குவாங்களாம்? ஒரு கிணறு போல 10 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டுவாங்களாம். 10 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி ஆடுகள் எல்லாம் உள்ள வச்சு அவனும் உள்ள இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு சைட்ல குகை மாதிரி ஒரு 5 அடி 6 அடி
குகை மாதிரி தோண்டுவாங்களாம். ராத்திரி மழை ஏதாவது பெஞ்சிச்சுன்னா, பனி பெஞ்சிச்சுன்னா, மேய்ப்பனும் சில ஆடுகளும் உள்ள போய் படுத்துக்கிடுவதற்காக இப்படிதான் இருந்தாங்க. அப்போ மழை தண்ணி வரும்போது, அந்த பள்ளத்துல நிரம்பி இருக்கும்போது அந்த மழை தண்ணியை தான் ஆடுகள் குடிக்கணும். மேய்ப்பன் உள்ளதான் இருப்பார். பகல்ல தான் வெளியே கூட்டு போவார். ராத்திரி அப்படிதான் இருப்பாராம், உள்ள அந்த குகைக்குள்ள இருப்பாராம். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி தண்ணி அப்போ மழை பெய்யாத நாட்கள்ல தண்ணி வத்தி அது எப்படி ஆயிரும், அந்த பள்ளம் சேரும் சகதியுமா ஆயிரும். உளையான சேற்றிலிருந்தும் படுகொலியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தாருன்னு தாவீது சொல்றான். பாத்தீங்களா? இந்த அனுபவத்தினால்தான். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவனை எடுத்து என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி உயர்த்தினார். கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறேன். எப்படி இருந்த நம்ம எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளின் பின்னால இருந்தவன, ஆமென், ஸ்தோத்திரம், ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி, ராஜாவா இருக்கும்படி உயர்த்தினாராம். அல்லேலூயா. அது இப்போ ஆண்டவர் அவனு அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாராம், அவனை உயர்த்தினாராம். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்ங்கிற வார்த்தையை சொல்லும்போது அவன் எப்படி இருந்தானோ வாசிங்க. அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. போதும், தன் வீட்டில் வாசமாயிருக்கையில். ஆமென். என்ன கவனிங்க. ஆடுக்குள்ளே அந்த விளையான சேற்றில படுகுழியில இருந்தவனை தூக்கி எல்லா ஜனங்களுக்கும் மேல சிங்காசனத்துல நல்ல ஒரு வீட்டை கட்டி கேதுரு மரங்கள்னால மச்சம் பாவப்பட்ட வட்ட வீட்டுல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ அவன் எப்படி இருக்கிறான்னா, இளைப்பாற பண்ணினாராம். கரவத்தி நல்லா இல்லை சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நீங்க இப்ப எவ்வளவு போராட்டத்தில் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனையோடு கூட இருக்கலாம், கர்த்தர் உங்களை இளைப்பாறுற காலம் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இளைப்பாற பண்ணார் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும். அவனுக்கு இந்த சத்துருக்களை கொஞ்சம் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. அவனுக்கு இந்த சத்துருக்களை சொல்ற பாருங்க. முதல்ல அவன் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் அவனை கைவிட்டுட்டாங்க. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ யார் வீடு, ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க குமாரன்ல ஒருத்தனை நான் உன்னை ராஜா வாக்க போறேன், அதனால நீ தைல குப்பை எடுத்துட்டு போய் அங்க அபிஷேகம் பண்ண போன்னு சொல்றாரு. அவன் போறான். ஆனா எல்லாரும் இருக்கிறாங்க, இவன் மட்டும் எங்கதான் இருக்கிறான்? ஆட்டு மந்தையில, அந்த படுகொலியில, அந்த சேற்றுல, குகைக்குள்ள இருக்கிறான். எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அவனை கூடணும்னு நினைக்கல. ஒரு தீர்க்கதரிசி எங்க வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அவனை கூடன்னு நினைக்கல, அவங்க அம்மா நினைக்கல, அவங்க சகோதரன் நினைக்கல, எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட முதல்ல அவனுக்கு சத்துரு யாருதான்? நமக்கு கூட நம்முடைய வீட்டால்தான் முதல் சத்துரு. கர்த்தருடைய காரியத்துல முன்னோடி போகிறதற்கு. ஆமென். ரட்சிக்கப்படாத உங்க கணவன் ஒரு தடையா இருப்பார், ரட்சிக்கப்படாத ஒரு மனைவி ஒரு தடையா இருப்பார், ரட்சிப்பு இல்லாத ஒரு பிள்ளைகள் தடையா இருப்பாங்க. அதனாலதான் குடும்பங்களோட ரட்சிப்பு முக்கியம். ஆமென். ஒரு ஆமென் வர மாட்டேங்க. கேக்குறீங்களா? கேக்குறேங்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, சகோதரர்களால அவன் தள்ளப்பட்டான்னா, சகோதரர்கள் அவனுக்கு சத்ருவா மாறிட்டாங்க. வாசிங்க சங்கீதம் 69:8. சங்கீதம் 69:8. அவன் பாடின வார்த்தைகளை வச்சு நான் சொல்றேன். சங்கீதம் 69:8 வாசிங்க. என்ன கவனிங்க. என் சகோதரருக்கு, நீங்க தேட வேண்டாம், பைபிளை பதிய வேண்டாம், என்ன கவனிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷன். இந்த வசனத்தை எப்படி நீங்க சொல்வீங்க? என்ன கவனிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷன். அப்ப என் அண்ணன் தம்பி எல்லாம் என்னை பார்க்கும்போது எப்படி பாக்குறான்? வேற எத்தனையோ பாக்குற மாதிரி பாக்குறான். புரியுதா? தாவீதோட வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. என் அண்ணன் தம்பி எல்லாம் என்னை எப்படி பாக்குறான்? நீ வேற ஒரு மனுஷனை பாக்குற. அது மாத்திரம் இல்லையா, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருந்தேன்னா அந்நியனுமா இருந்தேன். அந்நியன்னா என்ன? நான் புரஜாதியான போல இருக்கிறேன். நான் யூத குலத்துல உள்ளவன் போல இல்லை, என் குடும்பத்துல உள்ளவன் போல மாதிரி இல்லை, நான் அந்நியனுமா இருக்கிறேன். யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யூதனா பிறந்ததுனால நான் ஆண்டவரை துதிக்கிறேன், யெகோவா தேவனை துதிக்கிறேன். அவங்க மற்ற ஜாதி மக்கள், புரஜாதி மக்களை எப்படி சொல்லுவாங்களா? நாய் மாதிரி நினைப்பாங்களா? அப்போ அவங்க சகோதரர்கள்லாம் தாவீதை எப்படி நினைச்சிருக்கிறாங்க? ஆமா, யுத்தத்துல போய் யுத்த களத்துக்கு சாப்பாடு கொண்டு போறான். எலியா வந்து என்ன சொல்றான்?
நீ ரொம்ப மோசமான பையன்பா, உன் கையில ஒரு 4-5 ஆடு எங்க அப்பா கொடுத்தாரு, அதை பார்க்காம இங்க வந்து வேடிக்கை பார்க்கறியா, அங்க ஓடு அப்படின்னு விரட்டுறான். அந்நியனுமாய், ஆமென் ஸ்தோத்திரம், வெற்று மனுஷனுமாய் இருந்தேன். அப்ப அவனுக்கு சத்துரு தாய், தகப்பன், ஆமென் குடும்பம், சகோதரர்கள், ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமா அவன் மனைவி மீகால் என்ன சொன்னான்? அவனை தூசித்தான். தேவனுடைய பெட்டிக்கு முன்னாம அவன் ஆடி பாடி வர்றான், உற்சாகமா வர்றான். யூத குலமே, அதாவது யூதர்கள் எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனா அவன் மனைவி என்ன சொல்றான்? நீ எல்லாம் ஒரு ராஜாவா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ இப்படி இருக்கிறிய, ராஜானா கம்பீரமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் தாவீது சொல்றான், நான் என் தேவனுக்கு முன்பாக இன்னும் நீசனுமாவேன். அல்லேலூயா, ஆமென். மனைவி தூசித்தா, ஸ்தோத்திரம், ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆமென், அவனுடைய மகன்கள் இல்ல, அம்னோன் மரித்துட்டான், அனோனியா கொல்லப்பட்டான், அப்சலோம் அவனை துரத்துறான், அவனை கொன்னூர், தாவீதை கொன்னூர்னு சொல்லி அவன் சொந்த மகனே துரத்துறான். ஏன்? தாவீதை கொன்னாதான் நான் தாவீதுடைய இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்சலோம் துரத்துறான். அவனுடைய சத்துருகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆக்கி கர்த்தர் என்ன பண்ணாராம்? இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அகிதோப்பேல் அவனுடைய நல்ல ஆலோசனைக்காரனா இருந்தான். இப்போ அவன் என்ன பண்றான்? அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு விரோதமாகவே ஆலோசனை சொல்றான், இவனுக்கு விரோதமாகவே காரியத்தை பண்றான். எல்லாராலையும் துறக்கப்படுது. அவங்க மாமனார் உங்களுக்கு நல்லா தெரியும். யார் அவர் மாமனார்? தாவீது மாமனார் யாரு? நீங்க சிலவங்கெல்லாம் முழிக்கிற மொழியை பார்த்த எங்க வீட்டுல இல்ல அவங்க மாமனாருங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, அப்படி முழிக்கிறீங்க. அவங்க மாமனார் என்ன பண்றாரு? அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும், அப்பதான் என் மகன் யோனத்தான் ராஜாவா மாற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தோற்றுறாரு. அல்லேலூயா. எல்லாரும் புகைத்தாங்க. அது மட்டும் இல்ல, ராஜாவா மாறின பிறகு பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமா யுத்த வராங்க, அம்மோனியர்கள் அவனுக்கு விரோதமா யுத்த வராங்க, எல்லாரும் அவனுக்கு விரோதமா யுத்த வராங்க. இப்பதான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 2 சாமுவேல் 17:1. கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விளக்கி அவனுக்கு இளைப்பாறுதலை பண்ணின போது, அல்லேலூயா, அவன் வீட்டுல இருக்கிறான். நல்ல கவனிங்க, இப்ப வீட்டுல இருக்கிறான், குழியில கிடந்தவன் வீட்டுல இருக்கிறான், பகைஞ்சன் ஒருத்தருமே இல்லை. ஆமென். என் பகைஞ்சலுக்கு விரோதமா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி என் தலையை என்னை ஆமென் என் சத்துருவுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார், இளைப்பாற பண்ண வச்சிருக்கிறார். இப்போ பாருங்க, அவன் வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் நடந்த காரியம், நாத்தானுவேல் அவனை சந்திக்க வரும். நாத்தான் அவனை சந்திக்க வரான். நாத்தான் யாரு? தீர்க்கதரிசி பார்க்க வரான். தீர்க்கதரிசி பார்க்க வரும்போது தாவீது என்ன சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. இல்ல 7ஆம் வசனம். அவனை நீக்கலாக்கி ராஜா, அந்த வசனம் தான். ஆமா, தீர்க்கதரிசி சொல்றான், பாரும் என் வீட்டை பாருங்க, நான் கேதுரு மரத்துல இருக்கிறேன், என் சிங்காசனத்தை பாருங்க, என் பெட்டை பாருங்க, என் குஷனை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, நான் எங்க இருக்கிறேன். ஆண்டவர் என்னை எல்லா சத்துருக்களையும் நீக்கலாக்கி என்னை இளைப்பாற பண்ணியிருக்கிறார். ஆனா என் தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது? திரைகளின் நடுவிலே வாசமாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்துல செய்யப்பட்டது பாத்தீங்களா? அதே மாதிரியே தான் தாவீதின் காலம் வரைக்கும் இருக்குது. தேவனுடைய வீடு அப்படியே இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணம் என்ன தெரியுமா? உபாகமம் வாசிங்க. உபாகமத்துல 12ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிங்க. 10-12 வரைக்கும். நீங்கள் யோர்தானை கடந்து போய் குடியேறும் போதும் உங்களை இளைப்பாறும் பண்ணும் போதும் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்தார். எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உபாகம் எழுதும் போது யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறாங்க.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசிச்சு சொல்றான், ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்துக்கு கொண்டு போவார். அங்க உன் சத்துருக்கெல்லாம் இல்லாத இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பார். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ கட்டாத வீட்டுல இருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை புசிச்சுட்டு இருப்ப. அப்போ நீ மறக்க கூடாது, உன் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பெட்டிக்காக ஒரு இடத்தை வாசம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை நீ தெரிந்து கொள்ளணும், ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளணும். ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அதை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. நல்லா இருந்தாங்க, நல்லா அப்படியே இருந்துட்டாங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்த மறந்துட்டாங்க. யோசுவா தான் கொண்டு போய் விட்டான். நல்லா கவனிங்க, யோசுவா தான் அங்க கொண்டு போய் விட்டான். ஆனா யோசுவா ஜனங்களுக்கு சொல்லல, யோசுவா மறந்துட்டான். யோசுவாக்கு பின்னால நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல தேனியல்ல இருந்து அநேக நியாயாதிபதிகளை சாமுவேல் வரைக்கும் கர்த்தர் எழுப்பினார். யாருக்குமே அந்த உணர்வு வரல. தேவனுடைய பட்டி எப்படியே தான் இருக்குது, திரைகளின் நடுவிலேயே தான் இருக்குது, திரைகளின் நடுவிலேயே தான் இருக்கு. யாருக்கும் அந்த உணர்வு வரல. சவுலுக்கு வரல. சவுலுக்கு ஏன் வரல? சவுளுடைய எண்ணம் பூரா எப்படி இருந்துச்சு? என் வீடு கட்டப்படணும், என் பிள்ளை அந்த இடத்துக்கு வரணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், எனக்காக நான் ஓடுவேன். அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா தேவனுடைய பெட்டி எங்க இருந்துச்சு? திரைகள் நடுவிலேயே தான் இருந்துச்சு. யாருக்கும் வரல அந்த உணர்வு. ஆனா தாவீதுக்கு அந்த உணர்வு வந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். சாமுவேல் கூட சவுல்ல சொல்லியிருக்கலாம், எப்படி பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லல, இப்படி பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லல. ஆனா தாவீதுக்கு இளைப்பாறுதல் வந்த உடனே அவன் எதைத்தான் பார்க்கறான்? நான் இப்படி இளைப்பாறி இருக்கிறேன், என் வீட்டுல இதெல்லாம் இருக்குது, ஆண்டவர் என் வீட்டை கட்டி கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவனுக்குள்ள ஒரு நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது, தேவனுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய இடம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஆமென். அந்த பாரம், அந்த ஏக்கம் அவனுக்குள்ள வந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து என்ன சொன்னாரு சொல்லுங்களேன்? அதனால என் இதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்பினபடி எனக்கு சித்தமானதெல்லாம் செய்யறவன், நான் விருப்பமானதெல்லாம் செய்யறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல 3 திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். வெறுமனே பில்டிங்கை மட்டும் கட்ட சொல்லல. நல்லா கவனிங்க, வெறுமனே பில்டிங்கை மட்டும் கட்ட சொல்லல. அந்த பில்டிங்லயே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 3 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்கள் 25 குடும்பங்கள், இந்த கட்டிடம், புதிய ஊழியம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உயர்வு ஆண்டவர் தந்திருக்கிறார்னு சொன்னா, ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னா, நமக்குள்ள என்ன இருக்கணும்? பாரம் இருக்கணும், பாரம் இருக்கணும். ஆமென். சிலவங்க நினைக்கலாம், இந்த பில்டிங் நல்லா தானே இருக்குது பாஸ்டர், ஏன் சர்ச்சை விட்டுறாரு? இல்ல, நல்லா தானே இருக்கு, நம்ம நல்லா ஏசி போட்டு தான் இருக்கிறோம். இப்ப சரியா ஏசி வரல, அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறாங்க. ஏன் இந்த 15 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணும்? ஸ்தோத்திரம். அன்னைக்கு தாவீது ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தா, அவன் வீட்டை இருக்கிறத பாக்குறான், ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறத பாக்குறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் நிலைமையை பாக்குறான், குழியில இருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. அவன் அவனுடைய நிலைமையை பாக்குறான். எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்துட்டாரு. நடந்துகிட்டு போயிருந்த எனக்கு, வாடகை வீட்டுக்குள்ள வீடா, வாடகை வீடு வாடகை நீ அலைஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்துட்டாரு. நடந்துகிட்டு இருந்த எனக்கு ஒரு பைக்கை தந்துட்டாரு. அதுக்கு கூட ஓட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு காரை தந்துட்டாரு. ஆனா என் கர்த்தருடைய வீடு இன்னும் உயரணும், இன்னும் விருத்தி அடையணும். ஆமென். அதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எந்த விதத்திலையும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. எனக்கு நீ சொன்னா அந்த ஆசீர்வாதம் தங்காது, நம்முடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்காது. நான் என்னை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் என் தேவனுடைய ராஜ்யம் எப்படியாவது கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படணும், ஊழியம் விரிவடையணும், தேவனுடைய வீடு கட்டப்படணும் அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த வருஷம் இந்த ஆண்டவர் இந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்களை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை கண்டிப்பா கட்டி கொடுப்பார், உங்க குடும்பத்தை கட்டி முடிப்பார். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு கூடாரத்துல இருக்குது. கூடாரம்னு ஒண்ணு ஏதோ அந்த கூடாரெல்லாம் தொங்கி ஒளிகிட்டு கிடக்குது அப்படிலாம் இல்லை. எங்க கட்டினது? வனாந்திரத்துல கட்டினது. நேர்த்தியாக தாம்பர நூல்களால கட்டப்பட்டுச்சு. மோசையிட்ட சொல்லி ஆண்டவர். ஆமென், ஆமென். தோல் என்னது தகசு தோலினால கட்டப்பட்டது. நல்லாதான் இருக்குது. ஆனா அது உயரணுமே. நான் மட்டும் உயர்ந்தா போதாதே, என் குடும்பம் மட்டும் உயர்ந்தா போதாதே, என் பிள்ளைகள் மட்டும் உயர்ந்தா போதாதே, என் தேவனுடைய வீடும் உயரணுமே. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என்ன பண்ணானா தெரியுமா தாவீது? வாசிங்க சங்கீதம் 132 1 முதல் 6. சீக்கிரமா வாசிங்க.
நிறைய காரியங்களுக்கு நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 132:6 வாசிங்க. 1 முதல் 6 வாசிமா. ம் 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 ம். ஆமென். போதுமா பாருங்க. இந்த ஒரு சில வேத பண்டிதர்கள், சில வேத நிபுணர்கள் இதை குறித்து சொல்லும்போது இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. நாத்தான் வேலிட்ட பேசிட்டு இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஏக்கம், நான் கர்த்தருக்கு ஒரு வீட்டை, ஒரு இடத்தை காணும் மட்டும் என் வீட்டுல நான் என்ன பண்ண மாட்டேன், பிரவேசிக்க மாட்டேன், என் மத்தியில போய் நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு லிட்டரலாவே டிசைட் பண்ணிட்டாங்க. லிட்டரலாவே டிசைட் பண்ணி எழுதுன சங்கீதம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. பண்ணி என்ன பண்றான்னா வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. நீங்க திரும்ப இந்த பின்னால இருக்கிற வசனத்தை வாசிமா. என் கண்களுக்கு நித்திரையும் அடுத்த வசனம் வாசிமா. 6வது வசனம். எப்ராவித்திலே அதன் செய்தியை கேட்டாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செய்தியை கேட்டாங்களாம். வனத்தில ராஜா போய் உட்கார்ந்துட்டார். அந்த ராத்திரியில வனத்துல போய் உட்கார்ந்துட்டார். அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருந்து பாருங்க. எனக்கு வேண்டாம் இந்த வீடு, கர்த்தருக்கு வீடு கட்டணும், எனக்கு ஏன், எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் இருந்தா போதாது அப்படின்னு சொல்லி அவன் வனத்துல போய் உட்கார்ந்துட்டான். ஜனங்கள் அதை பாக்குறாங்க. ராஜா எங்க போறாரு? வனசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. உண்டாக்கி அவர் என்ன சொல்றாரா, போதும், அத நிறைய எல்லாம் வாசிக்க வேண்டாமா. 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசி. 11வது வசனத்தை வாசிமா. இதுதான் நம்ம முதல்ல வாசித்த வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு வீட்டை கொண்டு பண்ணுவார். இதான் முதல்ல வாசித்து. எப்போ சத்துருக்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆட்டு மந்தைக்கு பின்னால இருந்தேன், குழிக்குள்ள கிடந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து ராஜாவா வச்சு, என் சத்துரு எவ்வளவோ பேர் இருந்தாங்க, அத்தனை பேருக்கு எனக்கு இலைப்பாறல் தந்து, இப்படி இருக்கும்போதுதான் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சியம், நான் இப்படி ஒரு கேதுரு மரத்தினால மச்சி போகப்பட்ட வீட்டுல இருக்கிறேன். ஆமென். என் தாசனாகி என் வீடு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஏசிலாம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? பின்னால வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு பேர் சொன்னாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் ஏசி இருக்குது, இங்க ஒரு ஏசி போட்டான்னு சொன்னேன். அப்படிதான் வந்துச்சு. ஒவ்வொரு ஏசியும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிதான் வந்தது. என் வீட்டுல ஏசி இருக்குது, கர்த்தருடைய வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேனே, ஏசி வேணுமே. அந்த குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த உணர்வு வேணும். என் வீட்டுல எல்லாம் இருக்குது, கர்த்தருடைய வீட்டுல இது இல்லையே. ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம். அவனுக்கு வீடு இல்லாம இருந்தானா? அவன் எங்க இருந்தான்? கேதுரு மரத்தினால மச்சி பாவப்பட்ட வீடு. அந்த காலத்துல காங்கிரீட் இருந்திருக்காது, மரங்கள்னால. கேதுரு மரங்கிறது நம்முடைய என்ன சொல்றது, நம்ம இதுல விலையுறந்த முதல்ல மரம்னா என்ன சொல்லலாம், தேக்குன்னு சொல்றீங்களே, அந்த தேக்கை விட பல மடங்கு விலையுறந்த மரம். அப்படிப்பட்ட மரத்தை மச்சி பாவப்பட்ட வீட்டுல இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, காரணம் என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் வீட்டை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பெரிய வீட்டை கட்டி தருவேன் ஆண்டவர் சொல்லல. உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் உனக்கு பின்னால ராஜாவா இருந்துகிட்டே இருப்பாங்க, தலைமுறையா இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாலும் நான் அவங்களை மன்னிச்சு மறுபடியுமா ராஜாவாவே வைப்பேன். அந்த உன்னுடைய சிங்காசனத்துல வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து வந்து பிறந்து அவரும் ராஜாவாகவே வீட்டிருப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உன் வீடு, ஆமென், உன் சந்ததி
தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதம். தாவீதின் குமாரன் சொல்லி தான் இயேசுவை சொல்றாங்க. தாவீதின் குமாரன் என்று தான் ஆண்டவர் அழைக்கிறாங்க. நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியில பார்த்தீங்கன்னாலும் சரி, கடைசி அதிகாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தாலும் சரி, தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். அவனுக்கு அந்த வாஞ்சை இருந்தபடினால அவர் சந்ததியே ஆசீர்வதித்தாராம். உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றார், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். ஆமென். அப்படின்னா ஒரு ராஜாங்கம் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். ஆமென். அதுக்கு பின்னால பல காரியங்கள் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சாலமோன் அதுக்கப்புறம் வந்தா. சாலமோன் மாத்திரம் முழு இஸ்ரவேலை ஆண்டான். அதுக்கப்புறம் சாலமோனுடைய மகன் வரும்போது அவன் தவறா நடந்தான். ஆனாலும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவனுடைய குமாரனுக்கு 2 கோத்திரத்தை கொடுத்து சிங்காசனத்துல வச்சார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியில படிக்கும் போது தாவீதின் கூடாரம் விழுந்து கிடந்துச்சு, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எதுக்காக? அவனுக்கு தேவனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து அந்த வாஞ்சை இருந்தது. அல்லேலூயா. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளவு சத்துருக்கள் வந்தாங்க, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அந்த சிங்காசனத்தை உறுதிப்படுத்தின ஆண்டவர். ஆமென். அதே குடும்பத்தை தேவன் உயர்த்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள இருக்கணும். நான் நல்லா இருக்கேன் போதும், என் குடும்பம் நல்லா இருக்குது போதும், என் பிள்ளைகள் ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க போதும்னு இல்லை. அந்த போதுங்கிற நிலைமை வரும்போது ஆசீர்வாதம் தடப்பட்டுரும். ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த உயரத்துக்கு நான் போகணும், அந்த உயரத்துக்கு என் குடும்பம் போகணும், அந்த உயரத்துக்கு என் பிள்ளைகள் போகணும், அந்த உயரத்துக்கு என் ஆமென் ஸ்தோத்திரம் என் வம்சம் வரலாறு போகணும். கர்த்தருடைய வருகை பிந்துமானா பரம்பரையா நாங்க உயர்ந்திட்டு இருக்கணும். ஒரு நாள் என் ஜனம் குன்றி போவது இல்லை, என் ஜனம் ஒரு நாளும் குறுகி போவது இல்லை, என் ஜனம் பழுத்து பெருகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் உங்க குடும்பமும் என் குடும்பமும் பழுத்து பெருகிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள் தான் இது. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இந்த இயக்கம் இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கணும். அப்படி இருந்து நீ வச்சுட்டீங்களேன், நிச்சயமா உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்க பிள்ளைகளை கட்டுவார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்க கூட வராம இருக்கலாம், உங்களுக்கு அறியாம இருக்கலாம். உங்களுக்குள்ள இந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா, நிச்சயமா உங்க பிள்ளைகளும் உங்க கூட வருவாங்க. உங்க பிள்ளைகள் உங்க குறைந்த நிலைமைகள், உங்க ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், என்ன ஆசீர்வதிக்கிறது ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரே நோக்கம், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல இருந்து எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார், பைக்கிங்ல போன எனக்கு ஒரு ஆமென் காரை கொடுத்தார், எல்லா வசதியும் கொடுத்தார். ஏன்? கர்த்தருடைய வீடு கட்டப்படணும். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான், நான் சாட்சியா சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால ஒரு ஷெட்டு போட்டிருந்தேன், இந்த குறுக்க ஒரு ஷெட்டு போட்டிருந்தோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலர் தான் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. அந்த ஷெட்டை கட்டும்போது ஒரு பைசா கையில கிடையாது, கட்டுற அன்னைக்கு கூட ஒரு பைசா கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஷெட்டை போட்டு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஷெட்டை கட்டி முடிச்ச கொஞ்ச நாள்ல எங்க கையில ஒண்ணும் கிடையாது, எங்க குடும்பத்துல ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். இவர் இதை கட்டி கொடுப்பாருங்கிறதுக்காக நான் இதை கட்டல, அதுக்காக நாங்க கட்டல. ஆண்டவர் நான் கட்டின கொடுத்தபடினால எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். 2008 2012 இந்த ஆலயத்தை கட்டணும், இந்த ஆலயத்தை கட்டணும். அப்பவும் அப்படிதான், உதவி செய்ய யாரும் இல்லை. இப்பமாவது ரொம்ப நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாசம் 82,000 ரூபாய் ஜனங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை துதிக்கிறேன். அப்போ யாருமே இல்லை, ஸ்தாபனம் உங்களுக்கு நல்லா தெரியும், எப்பவுமே உதவி செய்ய மாட்டாங்க. அப்பவும் இதை தான் கட்டணும். இதை கட்டி முடிச்சோம். 2012 பிரதிஷ்டை பண்ணோம். 2016 ஜெனிக்கு கல்யாணத்தை முடிக்க உதவி செய்தார். ஒரு பைசா எங்க கிட்ட கிடையாது. ஒரு சிலருக்கு தெரியும், அந்த நாள்ல நடந்த காரியமும் ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு பைசா எங்கிட்ட கிடையாது. ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பக்கத்துல உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பாஸ்டருக்கு செய்தவர் உங்க குடும்பத்துக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தையும் கட்டி முடிச்ச பிறகு என் சந்ததியை எப்படியோ நிலைமைக்கு கொண்டு போகிறார்.
உங்க சந்ததியை எவ்வளவோ உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போக போறார். உன் வீடு கட்டப்படும், உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கு இருக்க வேண்டிய ஏக்கம், என் தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்கிறது, கூடாரத்தில் இருக்கிறது. அப்படியே எழுமிப்போமா, அப்படியே எழுமிப்போமா. தாவூது ஆடுகளை வச்சிட்டு இருந்தான், குழியில இருந்தான், விளையான சேற்றில இருந்தான். ஆண்டவருடைய அனாதை தீர்மானத்தின்படி அவனை எடுத்து ஜனத்துக்கு அதிபதியாக மாற்றினார். எல்லா போராட்டத்தையும் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த நேரத்தில் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி தெரிந்து கொள்வதும் அனாதி தீர்மானமும் அழைப்பும் நம்மிடத்துல இருக்கிறதுனாலதான் எங்கேயோ இருந்த நம்ம இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள காலை நேரத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். திட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, திட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். ஏதோ என்ன ஆசீர்வதிக்க, என்ன உயர்த்த, என் குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க, எனக்கு குறைகளெல்லாம் நிறைவாக்க மாத்திரம் கர்த்தர் என்ன அழைக்கல. என் மூலமா இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, என் மூலமா 25 குடும்பங்கள்ல ஒரு குடும்பமாவது நான் ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காக, என் மூலமா இந்த கட்டிட காரியத்துல என் மூலமாய் சில காரியங்கள் நன்மைகள் உண்டாவதற்காக. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த சபையின் மூலமாய் ஒரு புதிய ஊழியம் ஆரம்பிக்கப்படுவதற்காக ஒரு இடத்தையாவது நான் காண மாட்டோம், ஒரு இடத்தையாவது காண மாட்டோம். ஹல்லேலூயா. தாவீதை போல நம்முடைய வாஞ்சை பெருகட்டும், தாவீதை போல நம்முடைய வாஞ்சை பெருகட்டும். அப்படி பெருகும்போது ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், உன் வீட்டை கட்டுவேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, உங்க வீடு இடிந்து விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் சரி, திரும்ப எடுத்து கட்டுவார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டினவர் ஓ இயேசு கிறிஸ்துவே இருந்து அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக்கப்படும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் குணமாகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்பத்தின் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, கற்பம் திறக்கும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராஜசனம் அப்படின்னு சொல்றார், ராஜாங்கத்தை ஆசீர்வதிப்பார். ராஜசனம் என்றென்றேக்கு நினைப்பிட்டு சொல்றார். ஆமென். நீங்க கையிட்டு செய்கிற பிரயாசம் தான் உங்க ராஜசனம். ஆமென். நீங்க கையிட்டு நீங்க பார்க்கிற வேலை தான் உங்க ராஜசனம். அது என்றென்றேக்கு நிலைத்திருக்க முடியாது. உயர்வை கட்டளையிடுவார். விசுவாசம் இருந்தா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யம் இந்த மாங்காட்டுல கட்டப்படுவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் இந்த மாங்காட்டுல முடிவடைவதற்காக நானே என் குடும்பமா செயல்படுவேன்னு ஒப்பு கொடுங்க. உங்க மனதுல நேமிங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல சொல்லும்போது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர், மனதின் விருப்பத்தின்படி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொடுக்கிறதுங்கிறது ஒரு காணிக்க மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியம் செய்யறதும் உற்சாகமாய். இன்னைக்கு உங்க மனதுல நிர்ணயம் பண்ணுங்க. அவன் தன் மனதின் நிர்ணயித்திருக்கிறபடியே இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம். கர்த்தருடைய பங்கு பங்குறதுக்கு முன்னால உங்க மனதுல ஒரு நிர்ணயம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, என் தேவன் அதை கட்டுவார். நான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படாது, என்னை கர்த்தர் இந்த சபையில வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற ஆமென் நான் நிர்ணயம் பண்றேன் அப்படி சொல்றவங்க எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பாருங்க, மண்ணை நோக்கி பாருங்க, நிர்ணயம் பண்ணுங்க, திட்டம் பண்ணுங்க. பொருத்தனை பண்ண சொல்லல, பொருத்தனைங்கிறது வேற. நீர் இதை செய்தா நான் உங்களுக்கு இதை செய்வேன், அது பொருத்தனை. நிர்ணயங்கிறது உற்சாகமா. என்ன வந்தாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நானும் என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், முழு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கரங்களை வீட்டி சொல்லுங்க. ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், நமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் நம்மத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களோ அவங்ககிட்ட ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது. உன் குடும்பம் கட்டப்படும், உன் வீடு உண்டாக்கப்படும். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவார். நீ உன் வீடு கட்டப்படும். ஆமென். சூழலுமே பார்க்காத, கர்த்தருக்காக வாழ தீர்மானி. கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார்.